ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு ரெஸ்லாங்கண்ட் அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில நாள்கள் தான் இருக்குது. ஸோ எலிமினேஷன் சேம்பர் நடக்கிறதுக்கு சுத்தமாக ஹைப் இல்லை நம்மளனாலும் அதான் நெசோன்ற மாதிரி உண்மையிலே சுத்தமாக ஹைப் இல்லை. ஸோ எலிமினேஷன் சேம்பருக்கு ஹைப் இல்லை. பட் இருந்தாலும் மேட்ச் கார்டு ஓகே நல்லா தான் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலிமினேஷன் சேம்பரில் என்ன நடக்க போகுது, மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீடாக புரியும். சரிட்டுக்கு நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள எல்லாம் கைஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு ஒரு தரமான ஆப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலுங்க. நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி பற்றி தனியாக வீடியோ போட்டு தாங்க. ஸோ அந்த வீடியோ முடிச்சு விட்டானுங்க, சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கும். சரி ரைட் விடுங்க. டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் இந்த அப்கமிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. மார்ச் 1 நடக்க போகுது. ஸோ காலையில் 5:30 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலையில் 5:30 அட்டெண்டன்ஸ் ஆயிருங்க, வேறு வழி இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் ஒரு சோர்ஸ் சொன்னிருந்தேன், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மொத்தமாக இந்த பேப்பருக்காக எத்தனை மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னா 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. 2 எலிமினேஷன் சேம்பர் மேட்ச், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச், அது போக வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ 2 டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆயிருக்கு. மென்ஸ் சாம்பியன்ஷிப் ஒன்று டிஃபன் ஆயிருக்கு, விமன்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆயிருக்கு. மென்ஸ்க்கு 2 மேட்ச், விமன்ஸ்க்கு 2 மேட்ச்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடல. பெக்கி லிஞ்ச் அவங்களோட டைட்டில் ஏஜிலி கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டோரி லைன் லாங் டேர்மாக போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெசில்மேனியாவில் நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். நிறைய ஆடியன்ஸ் அதான் எதிர்பார்த்தாங்க. ஸோ ரெசில்மேனியாவில் நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் WWE எலிமினேஷன் சேம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்சும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2வது பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் நடத்துவாங்க போல. பட் இருந்தாலும் சாம்பியன் யாராக இருக்காங்கன்றது தெரியல. பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜிலி பயங்கர ஃபேவரட்டாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏஜிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பெக்கி லிஞ்ச் டிஃபீட் பண்ணி நியூ விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸில் பயங்கர ஃபேவராகவே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ப்ரெடிக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பெக்கி லிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஏஜிலி வின் பண்ணிட்டு 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் சேலஞ்ச் பண்ணி ரெசில்மேனியாவில் பெக்கி லிஞ்ச் மறுபடியும் டைட்டில் ரீக்ளைம் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை டிஃபீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் கண்ட WWE புஷ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து 2 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ரெசில்மேனியாவில் ஒரு பார்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் ஸ்டில் சாம்பியனாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி டாக் டீம்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சிங்கிள்ஸ் ஃபீடுன்னு வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE சொதப்பக்கூடாதுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். கேவலமாக இல்லைனாலும் கூட டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மேட்ச். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுவாங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் சாம்பியனாக பெக்கி லிஞ்ச் தான் இருப்பாங்க. ஸோ ஏஜிலி பெக்கி லிஞ்சை பீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தோணலை. 2வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ சிஎம் பாங்க் ஆல்ரெடி டைட்டில் நம்மளுடைய ஃபின் பேலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணுறாங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபியூட் தான். இப்போ யூரோப் டூர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து இந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபியூடுக்குள்ளே என்ன போகுதுன்னா ஸோ ஜட்மெண்ட் டேக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை டீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த மேட்ச் புக் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து சிஎம் பாங்க் ஃபேவராக தான் வந்திருக்கு. இந்த இடத்துல ஃபின் பேலர் அண்டர் டாகாக தான் இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனும் நான் கண்ணை மூட்டு சொல்லியிருந்தது சிஎம் பாங்க் தான் வின் பண்ணுவார். ஏன்னா ரெசில்மேனியா வர வரல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சாம்பியன்ஷிப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை மாற்ற மாட்டாங்க. அப்படியே மாத்திர மாதிரி இருந்தாலும் ஆப்போசிட்டில் ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ் வேறு இருக்காரு. ஸோ ரோமன் வர்சஸ் சிஎம் பாங்க் புக் பண்ணாத ரெசில்மேனியாவில் மிச்சம் இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியும். ஃபின் பேலர் வர்சஸ் ரோமன் புக் பண்ணாங்கன்னா ஸோ தலையில் துண்டை போட்டு அது ஒரு ரீசனாக இருந்தாலும் மோஸ்ட்டாக WWE எலிமினேஷன் சேம்பரில் டைட்டில் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த பேப்பர் ரெசில்மேனியான்றனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டைட்டில் சேஞ்சஸ் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஸ்டில் சாம்பியனாக சிஎம் பாங்க் இருப்பார். பட் இருந்தாலும் ஒரு நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் ஜட்மெண்ட் டேக்கு அகேன்ஸ்டாக திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் வர்சஸ் ஃபின் பேலருக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஃபியூடோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். அதில் ஃபின் பேலர் ஜெயிச்சு இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக கூட ஆகலாம். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வின் பண்ண மாட்டார். இந்த இடத்துல சிஎம் பாங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராமாஸ் வர்சஸ் ஜட்மெண்ட் டே பிரிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து சிஎம் பாங்க் தான் ஸ்டில் சாம்பியனாக இருப்பார். 3வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் இருக்காங்க, ரியா ரிப்ளே, அலெக்ஸா பிளேஸ், ஆஸ்கா, கைனா ஜேம்ஸ் அண்ட் ஆல்சோ ரெகுலர் ரெகிஸ். இவங்க 6 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த மேட்சோடைய பெட்டிங் ஆர்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரெகிஸ் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. ரெகுலர் ரெகிஸ்க்கு அப்புறமா வந்து டிஃபனி ஸ்டாட்டன், அவங்களுக்கு அப்புறமா ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலெக்ஸா பிளேஸ், ரியா ரிப்ளே, கைனா ஜேம்ஸ் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அண்டர் டாகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ப்ரெடிக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் சைடு WWE போவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா இந்த இடத்துல WWE ரியா ரிப்ளே சைடு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வின் பண்ணி மறுபடியும் ஜேக்கர்கள் வர்சஸ் டிஃபனி ஸ்டாட்டன் புக் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் WWE மற்ற பேப்பர்னாலும் ஓகே ரெசில்மேனியாவில் கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஆல்ரெடி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் நடந்துச்சு. 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்காக யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ரியா ரிப்ளே கையில் இப்போ டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். மற்றபடி இவங்க 2 பேருக்கு மேட்ச் புக் பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ரியா ரிப்ளே வின் பண்ணலனா கூட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக
சூப்பராக இருக்கும். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸஸில் என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட ரியா ரிப்ளே எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்சிடர் பண்ணியிருக்கதா ஒரு சில நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே வின் பண்ண வைக்கலாம். ரியா ரிப்ளே இல்லாத பட்சத்துக்கு மேபி அலெக்சா பிளேஸ் இந்த மாதிரி ரெஸ்லர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ரெகுலர் ரிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வின் பண்ணி இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா ஜெட் கில் வர்சஸ் ரியா ரிப்ளேக்கான விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் நடக்கும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். டாக் டீம் சாம்பியன்ஷிப் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. டீம் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபன் ஆகும் ரெஸ்ல்மேனியாவில். ஸோ மேபி ரியா ரிப்ளே 2 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 4வது மேட்ச் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பரியோட மெயின் இவெண்ட்டாக இருக்க போது மென்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் இருக்காங்கன்னா ராண்டி ஆர்டன், LA Knight, கோடி ரோட்ஸ், G1 ஈவன்ஸ், ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆக்சுவலி ஜே ஊசோக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் தான் இருக்க வேண்டியதாமா. ஸோ பிரான்சன் ரீடுக்கு மேட்ச்க்கு நடுவில் இன்ஜுரி ஆனாலும் லாஸ்ட் மினிட் கலப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வின் பண்ண வச்சிட்டாங்க. மேட்ச்க்கு நடுவில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தயவு செஞ்சு இந்த ஜே ஊசோ கொண்டு வந்து மறுபடியும் சாங்கை திருப்பி போட்டு ஈட்டுன்ற மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. இது ஒரு சீரியஸான கேம், இதை மட்டும் பண்ணி விட்டுறாதீங்க. பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காரு. கோடி ரோட்ஸ்க்கு அப்புறமா ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்த இடத்துல அண்டர் டாக்னு பார்க்கும்போது ட்ரிக் வில்லியம்ஸ் தான் பயங்கர அண்டர் டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ட்ரிக் வில்லியம்ஸ், ஜே ஊசோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டாகாக தான் இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனில் ஜே ஊசோ, ட்ரிக் வில்லியம்ஸ், G1 ஈவன்ஸ் இவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. LA Knightடும் வின் பண்ண வைப்பாங்களான்றது எனக்கு பயங்கர கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா LA Knightலாம் பெரிய கண்ட சாம்பியன்ஷிப் சைடே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. LA Knightை வின் பண்ண வைக்கலாம். வின் பண்ணால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசர்விங்காக இருக்கும். நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் WWE வின் பண்ண வைக்க மாட்டேன். என்னோட ப்ரெடிக்ஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இல்லைனா ராண்டி ஆர்டன் சைடு போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ட்ரூ மேக்கின்டர் அவரோட அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மல்டிபிள் மேன் மேட்சஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மல்டிபிள் மேட்ச், ஒரு ஃபேட்டல் 4-வேயோ 5-வேயோ இல்லைனா ஒரு 6-வே மேட்ச் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஒரு சில நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஏன்னா அதான் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோடியை புக் பண்ணாலும், கோடியை வின் பண்ண வச்சாலும் சரி, ராண்டியை வின் பண்ண வச்சாலும் சரி, ஆல்ரெடி இந்த மேட்ச் பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா WWEல நடந்துச்சு. இதை ஒரு ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு மல்டிபிள் மேன் மேட்சாக புக் பண்ணி இதை மெயின் ஈவெண்ட்டில் வைக்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ், ட்ரூ மேக்கின்டயர், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல LA Knight இருக்கட்டும், ஜே ஊசோ இருக்கட்டும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மேனாக வச்சு புக் பண்ணால் சீரியஸாக சூப்பராக இருக்கும். தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபட்டோட இன்டர்ஃபென்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ ஜேக்கப் ஃபட்டு இன்டர்ஃபென்ஸ் பண்ணாலும் இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் இல்லைனா கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை ஃபில்டர் பண்ணி சொல்லணும்னா கோடி ரோட்ஸ் சைடு போகிறேன். கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ மிஸ்ட்ரி காட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன கதைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ தெரிஞ்ச வரைக்கும் நிறைய நியூஸஸ் எந்த சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளே கேம் HHO இல்லைனா கேம் ரிலேட்டட் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. WWE 2K26 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கவர் பேஜ்லேயே HHO தான் இருக்க போகிறாராம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ரொமோஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த மிஸ்டி கார்டில் பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் எதுவும் இருக்குன்ற மாதிரி எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். சப்போஸ் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ஸோ இந்த விஷயம் எலிமினேஷன் சேம்பர் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. உங்கள் ஒப்பீனியன் யார், ஸோ உங்களுடைய ஃபேவரட்டிஸ் யாருன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணியிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.